பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்த சில விஷயங்கள், அதே மாதிரி இந்தியா எடுத்துக்கக்கூடிய முடிவு, அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இது குடைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வர்றாங்க. அதற்கு இந்தியா தான் தலைமை பொறுப்பை ஏற்க போறதா அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அதற்கான இணையதளம், அதற்கான ஒரு லோகோ எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஒரு டிஜிட்டல் கரன்சியை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அந்த டிஜிட்டல் கரன்சியை லிங்க் பண்றதுக்கான பொறுப்பையும் பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் அதை லிங்க் பண்றதுக்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. இதற்கான முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, இது யாருக்கு லாபம் யாருக்கு பாதகமா இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா பிரிக்ஸ் சொல்லக்கூடியது சில நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் போர்டுன்னு எப்படி இருக்கு, இப்ப அந்த என்ன பண்ணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர் வளங்களை பாதுகாப்பது, மக்களுக்கு நீரை கரெக்டா கொண்டு போகுது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது இல்லையா. இது கண்ட்ரோல் பண்ணுது, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு பிரிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ணும். அந்த விலைகள் பாத்தீங்கன்னா திடீர்னு உயருது, திடீர்னு குறையுது பாத்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணும். இது எந்த நாடுகளுக்கு இடையே கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங், அந்த வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்சன் நடக்கும் பொழுது அந்த பேமெண்ட்டை செக்யூரா வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி அதை பாதுகாப்பதற்கும் பாத்தீங்கன்னா அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுலதான் தற்பொழுது பிரிக்ஸ் பொறுப்பை இந்தியா தலைமை ஏற்றிருக்கு. இதற்கான இணையதளம் லோகோ எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. இதற்கான முழு தகவலை பாத்தீங்கன்னா டீட்டெயில் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த முக்கியமான முடிவு ரீசெண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டு இருந்தாரு. இதற்கான லோகோ, அதுக்கப்புறம் மைய பொருள், அதாவது மோட்டோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அமைப்புல ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பா இருக்கு. இதே விஷயம் பாத்தீங்கன்னா 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் சேர்ந்துச்சு. கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவும் இதுல ஜாயின் பண்ணிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா நாடான பிரேசில்ல கடந்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பு உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த ஆண்டுக்கான தலைமை பொறுப்பு நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்கு. இந்த ஆண்டு இறுதியில இந்த கூட்டமைப்பின் 18வது உச்சி மாநாடு இந்தியாவில நடக்கவிருக்கு. முக்கியமா இந்த கரன்சி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு டிரான்சாக்சன், பினான்சியல் டிரான்சாக்சன் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். டெரரிசம் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது, அது முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் கரன்சியை லிங்க் பண்றதுக்கு புதிய டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது அதை பாதுகாக்கும் சொல்றாங்க. அதற்கான சில ரூல்ஸும் அவங்க மேக் பண்றாங்க. இத ரீசெண்டா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை யூஎஸ்டி அவங்களுடைய டாலரின் மதிப்பை இழக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்த அப்படியே இவங்க தரப்புல இருந்து பிரிக்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது யூஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாலருடைய விலையை அழிப்பதற்கு கிடையாது, இது கிராஸ் பார்டர் ட்ரேடுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க தரப்புல இருந்தும் சொல்லியிருந்தாங்க. ஆர்பிஐயும் ரீசெண்டா இதற்கான ப்ரொபோசலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 அஜெண்டா அந்த நடக்கக்கூடிய உச்சி மாநாட்டுல அவங்க இதற்கான முடிவுகள் எல்லாமே இன்னும் தீவிரமா எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்தியன் டிஜிட்டல் கரன்சியான ரூபி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டுமே பாத்தீங்கன்னா 7 மில்லியன் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு 2022 டிசம்பருக்குள்ள பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி சீனாவும் வெளியிட்டாங்க. டிஜிட்டல் யான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சியை வெளியிட்டாங்க. இதுவும் நிறைய பேருக்கு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இது முக்கியமா எதை கருப்பொருளா கொண்டு பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ட்ரேடிங் பண்றாங்க இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கு ஒரு டார்கெட்டா வச்சு மட்டும் தான் பண்றாங்க.
அதே மாதிரி கவர்மெண்ட் சப்சிடிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் இந்த ரூபியம் சொல்லக்கூடிய இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஆஃப்லைன் பேமெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு பேக் சைட்ல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுல கவனம் செலுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம். பாய்.